இன்றைய முக்கிய செய்திகள். ஆளுநர் ஆர்.என். ரவி உரையுடன் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியது. பிப்ரவரி 19 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகளை கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. சர்ச்சைகளின் நாயகன் நம் ஆளுநர் ஆர்.என். ரவி இன்றைக்கு என்ன டிராமாவை அரங்கேற்றப் போகிறாரோ தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம் என்கிறார் திருவாளர் தமிழர். இறுதியாக உறுதியாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். உண்மையிலேயே நம்ம பழனிசாமி அவர்களுக்கு அவ்வளவு துணிச்சலா என்ன, இல்லை இது திட்டமிட்ட ஒரு நாடகமா தெரியவில்லை என்கிறார் திருவாளர் தமிழர். டெல்லியில் நாளை போராட்டம் நடத்த விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர். அவர்கள் பேரணி செல்வதை தடுக்க எல்லையில் போலீசார் தடுப்புகளை அமைத்து வருகின்றனர். விவசாயிகளின் போராட்டம், அதுவும் குறிப்பாக பஞ்சாபிய விவசாயிகள் போராட்டம் என்றால் மோடி அரசுக்கு பதட்டம் வரத்தானே செய்யும் என்கிறார் திருவாளர் தமிழர். பீகார் சட்டப்பேரவையில் நிதிஷ்குமார் அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. அடிக்கடி அணி மாறுகின்ற நிதிஷ்குமாருக்கு ஆப்பு வைப்பார்களா இல்லையா என இன்று தெரிந்துவிடும் என்கிறார் திருவாளர் தமிழர். மத்திய பிரதேச மாநிலத்தில் ரூபாய் 7,550 கோடிக்கு திட்டங்கள் பிரதமர் மோடி தொடங்கினார். தேர்தலில் வெற்றி உறுதி என நம்பிக்கை. எல்லாமே வருகிற லோக்சபா தேர்தலுக்கான அரசியல். இந்திய கலாச்சாரம் பண்பாடு அடிப்படையிலான கல்வியே நமக்கு தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தை பிரிப்பது, பிளப்பது, வெறுப்புகளை உருவாக்குவதுதான் இந்திய கலாச்சார பண்பாடு என்று சொல்ல வருகிறாரா நம்மளுடைய பிரதமர் மோடி என்கிறார் திருவாளர் தமிழர். இன்சாட் 3TS செயற்கைக்கோள் பிப்ரவரி 17 விண்ணில் பாய்கிறது. மாணவர்கள் மக்கள் நேரில் பார்க்க இஸ்ரோ அழைப்பு. இஸ்ரோ விஞ்ஞானிகளை பாராட்டுவோம். மக்களவை தேர்தலை ஒட்டி பாஜக மேலாண்மை குழு பயிலரங்கம் சென்னை காட்டாங்குளத்தூர் ஆர்எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடந்தது. மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்பு. ஆர்எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது வகுப்புவாத சக்திகளுக்கும் பயிற்சி இங்கே அளிக்கப்படுகிறதோ என்கிறார் திருவாளர் தமிழர். மக்களின் பிரச்சனைகளுக்காக போராடும் பாமக குறித்து அவதூறு செய்திகள் பரப்பப்படுகின்றன. வழக்கு தொடர்வோம் என அன்புமணி எச்சரிக்கை. மற்றவர்கள் அவதூறு பரப்புகிற வகையில் ஏன் நடந்து கொள்ள வேண்டும் அன்புமணி அவர்களே? DNA பரிசோதனை மேற்கொள்ள வெற்றி துரைசாமி குடும்பத்திடம் இரத்த மாதிரிகள் சேகரிப்பு. மிகுந்த வேதனையோடு இருக்கும் சைதை துரைசாமியின் குடும்பத்திற்கு நாம் ஆறுதலாய் இருப்போம். கார் சிலிண்டர் வெடிப்பு. ISISக்கு ஆள் சேர்த்த வழக்கு. மேலும் 4 பேரை கைது செய்தது NIA. தீவிரவாத தொடர்புடைய மின்னணு சாதனங்கள் பறிமுதல். NIA ஒரு அரசு அமைப்பு, அது மிகுந்த நடுநிலையோடு செயல்படும் என்று எதிர்பார்க்கிறோம். மோசமான ஆட்சியாளர்களால் தமிழகம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. சென்னை பொதுக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஊழலாட்சி என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் பாஜகவின் பாசிச ஆட்சி அதைவிட உயர்ந்தது என்று சொல்ல வருகிறாரா JP நட்டா என்கிறார் திருவாளர் தமிழர். போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் அவதி. கிளாம்பாக்கம் நிலையத்தில் தொடர்ந்து வலுக்கும் போராட்டங்கள். 2வது நாளாக பேருந்துகளை சிறைபிடித்த மக்கள். சாதாரண பேருந்து நிலைய நிர்வாகத்தில் தமிழ்நாடு அரசு இவ்வளவு மெத்தனமாக இருப்பது நல்லது அல்ல. தமிழக மீனவர்களை துன்புறுத்தும் இலங்கைக்கு உதவும் பிரதமர் தமிழகத்துக்கு உதவவில்லை. ராமேஸ்வரம் ஆர்ப்பாட்டத்தில் RS பாரதி குற்றச்சாட்டு. டெல்லி எப்பொழுதுமே சிங்களர் பக்கமே, தமிழர் பக்கம் அவர்கள் என்றைக்குமே நிற்பதில்லை என்பது RS பாரதிக்கு தெரியாதா என்கிறார் திருவாளர் தமிழர். தேர்தல் ஆணையம் எனது கட்சியை பறித்து விட்டது. சரத்பவார் குற்றச்சாட்டு. சரத்பவார் பாஜக பக்கம் நின்றிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்கிறார் திருவாளர் தமிழர். ராமர் கோயிலில் குடும்பத்துடன் கெஜ்ரிவால் பகவத்மான் இன்று சுவாமி தரிசனம். இங்கு ராமர் வழிபாடு பிரச்சனை இல்லை, ராமர் அரசியல்தான் சிக்கல். இது கெஜ்ரிவாலுக்கு தெரியாதா? அடுத்த தேர்தலில் பெற்றோர் எனக்கு ஓட்டு போடாவிட்டால் 2 நாள் யாரும் சாப்பிடவே கூடாது. மகாராஷ்டிராவில் பள்ளி குழந்தைகளிடம் சிவசேனா MLA பேச்சு. நம்முடைய அரசியல்வாதிகளின் பண்பாட்டை தான் இது காட்டுகிறது என்கிறார் திருவாளர் தமிழர். ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக்க வேண்டும். ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோவ் வலியுறுத்தல். இது இந்தியாவுக்கு பெருமைதான் என்றாலும் ஈழத் தமிழர்களுக்கு டெல்லிக்காரர்கள் நிச்சயமாக நியாயம் செய்ய மாட்டார்கள் என்பது தமிழர்களாகிய எங்களுக்கு தெரியும் என்கிறார் திருவாளர் தமிழர். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா.
கிரிக்கெட் வெறியர்களுக்கு கொண்டாட்டம்தான். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.